ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையை அப்படியே உட்கார வைத்திருக்கிறாய் அல்லவா? ஓட ஆரம்பி. இந்த நேரம், இந்த நிமிடம் உனக்கான நல்ல செயல்களை செய்ய துவங்கு. உன் வாழ்க்கையில் நீ துளைத்த நாட்களை எண்ணி வருத்தப்படாதே. போனது திரும்ப நிச்சயமாக வராது. இப்பொழுது இந்த நொடியானது உனக்கு கிடைத்திருக்கும் மிகப்பெரிய வரம். அதை பயன்படுத்திக்கொள். எதிர்காலத்தை நீ எப்பொழுதும் நினைத்து பார்க்காதே. ஏனென்றால் நிகழ்காலத்தில் நீ செய்ய போகும் ஒவ்வொரு விஷயம்தான் எதிர்காலத்தில் அழகாக ஒரு வாழ்க்கையை உருவாக்கும். இப்பொழுது நீ கல்லெடுத்து வைத்தால்தான் எதிர்காலத்தில் ஒரு வீடாக அது மாறும். கொஞ்சம் கொஞ்சமாக இப்பொழுது கவலைப்பட்டு கொண்டு இருந்தால் எதிர்காலத்தில் நீ எப்பொழுது ஒரு ஆள் ஆகுவது, எப்பொழுது உனக்கான சந்தோஷத்தை நீ உருவாக்குவது? அதனால் சொல்கிறேன், புரிந்து கொள். இப்பொழுதே ஓடத் துவங்கு. கஷ்டப்பட்டோம் என்று கஷ்டப்பட்டதையே சொல்லிக்கொண்டு இல்லாமல், நான் உருவாக்குவேன், இன்னும் அதைவிட அழகான ஒரு வாழ்க்கையை நான் உருவாக்குவேன். எனக்கென்ற ஒரு உறவு, எனக்கென்று ஒரு சொத்து சொகம் என்று நான் வாழ்வேன் என்ற நம்பிக்கையில் ஓடத் துவங்கு. நீ நினைத்ததை விட அதிகமாக உன்னால் சம்பாதிக்கவும் முடியும். நிறைய விஷயங்களை உன்னால் சாதிக்கவும் முடியும். எப்பொழுதும் ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் சோர்ந்து விட்டோம் என்றால் நம்மால் எதையுமே சாதிக்கவே முடியாது. அதனால் சோர்ந்து போகாதே. எப்பேறுபட்ட கஷ்டம் வந்தாலும், அந்த பானமே வந்து தலையில் விழுவது போல் இருந்தாலும், திரும்பவும் உன்னால் முடியும் என்று நினைத்து எழுந்திருத்து உன் வேலையை செய். இப்பொழுது கூட நான் பேசும் பொழுது கண் கலங்கிதான் இருக்கிறாய். கண் கலங்காதே. உன்னால் முடியாதது எதுவும் கிடையாது. எழுந்து உன்னுடைய செயலை நீ செய்ய ஆரம்பி. நிச்சயமாக உனக்கான உதவிகள் என்னிடம் இருந்து கிடைக்கும். இந்த சாயை நம்பியவர்களுக்கு என்றுமே கவலை இருக்கக்கூடாது. ஆரம்ப காலத்தில் கவலை கொடுத்தாலும் நிச்சயமாக நீங்கள் ஓட ஓட உங்களுக்கான சந்தோஷத்தையும் மரியாதையையும் அங்கீகாரத்தையும் பண வசதியையும் வாய்ப்புகளையும் அதிகமாக கொடுத்து, யாரெல்லாம் உன்னை தூற்றி கேவலப்படுத்தினார்களோ அவர்களுக்கு மத்தியில் அழகாக ஒரு வாழ்க்கையை வாழ வைப்பேன். நீ என்னுடைய பிள்ளை என்பதை சீக்கிரமாகவே நீ புரிந்து கொள்வாய். நான் உன்னை தான் எப்படி இழுத்து என்னுடைய பக்கத்தில் வைத்து கொண்டேனோ அந்த கடமையை நான் செய்வேன். எனக்கு பிடித்துதான் உன்னை என்னிடம் அழைத்து கொண்டேன். நிச்சயமாக உன்னை வாழ வைத்து உன்னை அழகு பார்ப்பதே என்னுடைய லட்சியம். உனக்கு எப்படி உன்னுடைய செயலில் வெற்றியடைவது ஒரு லட்சியமோ, அதுபோல இந்த சாய்க்கு உன்னுடைய ஆசையில் நல்ல இடத்தில் வந்து அமர வைப்பது இந்த சாயின் லட்சியமாக இருக்கும். தைரியமாக இரு. என்னாலும் உனக்காக என்னுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் எப்பொழுதும் அரவணைப்பும் இருந்து கொண்டே இருக்கும். ஓம் சாய்ராம்.